இந்தாம்மா. நான் வாங்கிக்க மாட்டேன். ஆனந்தி, அம்மா பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்தா நீ வாங்கிக்க. வீட்டு பொறுப்பெல்லாம் நீயே பாத்துக்க. இங்க பாருங்க, முதல்ல நீங்க என்கிட்ட கொடுக்க வந்ததே தப்பு. அதே அத்தை கோவப்படுறாங்க. நீங்க செஞ்சதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் பணத்தை கொடுங்க. மன்னிப்பு கேளுங்க. அம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க. ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்ப கூட நான் வேண்டான்னு சொன்னதும் மன்னிப்பு கேட்டு கொடுக்கணும்னு உனக்கா தோணல. திரும்பவும் அவகிட்ட கொடுக்கற. என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அவ உனக்கு சொல்லி தரணுமா? அந்த அளவுக்கு ஆயிட்டேனடா நான் உனக்கு. அப்படிலாம் இல்லம்மா. ஆனந்தி, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நானும் எதுவும் சொல்ல போறதில்ல. இப்படி 2 பேரும் புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிச்சா என்னால எதுவும் செய்ய முடியாது. பணத்தை அப்பா படத்துக்கிட்ட வைக்கிறேன். யார் எடுத்து என்ன செய்வீங்களோ செஞ்சுக்கோங்க. இந்த உன் சம்பளம் புடி. அத்தை ஒரு நிமிஷம். அவரு பணத்தை என்கிட்ட கொடுத்தது தப்புதே. ஆனா நிச்சயமா தப்பான எண்ணத்தோட இத செஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் உங்க வளர்ப்பு. அவர் நடந்துக்கிட்டது உங்க மனச வருத்தப்படுத்திருக்கு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு மூத்தவக. இது உங்க வீடு. நீங்கதே எல்லாத்தையும் எப்பவும் போல பாத்துக்கணும். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க.